தெலுங்கானா நல்கொண்டான்னு சொல்லப்படுற பகுதியில இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல ஏப்ரல் 25, 2019 அன்னைக்கு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி சிறுமி காணாம போறாங்க. அப்படி மாயமான பெண்ணுடைய பெற்றோர்கள் உடனே அந்த பகுதி காவல் நிலையத்துல ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அப்படி புகார் கொடுக்கப்பட்ட பிறகும் காணாம போன சிறுமியை பத்தின தகவல் 24 மணி நேரம் ஆகியும் எந்த ஒரு தகவலுமே போலீஸ் கிட்ட இருந்து காணாம போன சிறுமியோட பெற்றோருக்கு கிடைக்காம இருந்திருக்கு. இதனால ஆத்திரமடைஞ்ச சிறுமியோட பெற்றோர்களும் அந்த கிராம மக்களும் போராட்டங்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போராட்டம் நடத்துறதுக்கான முக்கிய காரணமே காணாம போன இந்த சிறுமி மட்டும் இல்லாம அதுக்கு முன்னதாவே 2 சிறுமிகள் காணாம போய் அந்த வழக்கு நிலுவையில இருந்ததாலேயே மறுபடியும் 3ஆவதா ஒரு சிறுமி காணாம போனதுக்கு பிறகு போலீஸ் கிட்ட இருந்து எந்த ஒரு நடவடிக்கைகளும் மக்களுக்கு திருப்தி தர வகையில இல்லாததாலேயே இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினதா சொல்லப்படுது. அந்த கிராமத்தை சேர்ந்த 3 சிறுமிகளும் அடுத்தடுத்து சில மாதங்களுக்கு இடையிலேயே காணாம போயிட்டதா சொல்லப்படுது. காணாம போன சிறுமிகளுக்கு என்ன நடந்திருக்குன்றத பத்தியும் போலீஸ் இந்த வழக்க எப்படி முடிச்சு வச்சிருக்காங்கன்றத பத்தி நம்ம கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. நம்ம சேனலுக்கு புதுசா வர வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்னு கொடுத்துருங்க. நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு லைக்குமே அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கான புது உத்வேகமா இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நல்கொண்டா பகுதியில இருக்கிற ஹச்பூர்னு சொல்லப்படுற கிராமத்துல 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி பள்ளிய முடிச்சிட்டு வீட்டுக்கு வர வழியில மாயமாகி இருக்காங்க. அப்படி மாயமான சிறுமிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம போலீஸ் அவங்களுடைய நண்பர்கள் வட்டாரங்கள்லயும் உறவினர்களையும் தொடர் விசாரணைகளை நடத்தி வந்திருக்காங்க. அதே சமயம் அந்த கிராமத்துல இருந்து மேலும் 2 சிறுமிகள் சில மாதங்களுக்கு முன்னதா காணாம போனதா சொல்லப்படுது. அவங்கள பத்தின தகவல் எதுவும் கிடைக்காத போலீஸ் உடனடியா பல குழுக்களை அமைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி குழுக்களை அமைச்சு தேட ஆரம்பிச்ச போலீஸ்க்கு அந்த கிராமத்துல இருக்கிற சில நபர்கள் கிட்டையும் தொடர்ந்து விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸ் அந்த கிராமத்தை சேர்ந்த சந்தேகப்படும்படியான நபர்களையும் ரகசிய கண்காணிப்பிலேயே இருந்து வந்தாங்க. அதோட அந்த கிராமத்துல இருக்கிற நபர்களுடைய குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது வாழ்ந்துட்டு வராங்களான்ற கோணத்திலையும் தொடர் விசாரணைகளும் நடத்திட்டு வந்தது. மறுபுறம் போராட்டங்களை நடத்திட்டு வந்த மக்கள் கிட்ட சமாதானப்படுத்தி மாயமான சிறுமிய எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கறதா வாக்குறுதியை கொடுத்து மக்கள் கிட்ட சமாதான பேச்சுவார்த்தையை நடத்தி வந்தாங்க போலீஸ். அதே சமயம் மறுபுறம் மக்களும் அந்த கிராமத்திலையும் பக்கத்து கிராமங்கள்லயும் மாயமான 10ஆம் வகுப்பு சிறுமிய தேடுறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறாங்க. அந்த சமயம் அந்த கிராமத்துல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவிலேயே ஒரு வயல்வெளிக்கு பக்கத்துல இருந்த பாழடைஞ்ச கிணற்றுக்கு பக்கத்திலேயே காணாம போன சிறுமியோடைய புத்தக பைய கண்டுபிடிச்சு மக்கள் எடுத்திருக்காங்க. உடனடியா காவல் நிலையத்துல இந்த தகவலை கொடுத்ததுக்கு பிறகு போலீஸ் அந்த பகுதி முழுவதும் ஆய்வுக்கு உட்படுத்தி இருக்காங்க. அப்படி ஆய்வு நடத்தினதுல அந்த பகுதியிலேயே பாழடைஞ்ச அந்த கிணற்றுக்குள்ள இருந்து ஒரு பெண்ணுடைய சடலத்தை மீட்டெடுத்திருக்காங்க. அந்த சடலம் காணாம போன 10ஆம் வகுப்பு சிறுமின்றதையும் அந்த சிறுமியோட பெற்றோர்களால அடையாளம் காணப்பட்டிருக்கு. இந்த வழக்குடைய தீவிரத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் குழுக்களை அமைச்சதோட கிராமத்துல கலவரங்கள் நடக்காம இருக்கிறதுக்காக பல காவலர்களை இறக்கியிருக்காங்க. அதே சமயம் அந்த கிராமத்துல இருக்கிற நபர்கள் கிட்ட குற்ற பின்னணிகள் ஏதாவது இருக்கான்ற நபர்களை தேடிட்டு இருக்கும் போதுதான் அந்த கிராமத்தை சேர்ந்த சீனிவாஸ் ரெட்டின்னு சொல்லப்படுற ஒரு நபர் மேல போலீஸ்க்கு சந்தேகம் வருது. அதுக்கான காரணம் சீனிவாஸ் ரெட்டி ஏற்கனவே பாலியல் தொழில் செய்து வர்ற ஒரு பெண்ணை கொலை செய்துட்டு ஜாமீன்ல இருந்து வெளியே வந்து இருக்கிறது போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையிலேயே சீனிவாஸ் ரெட்டி மேல போலீஸ்க்கு சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில எப்படியாவது சீனிவாஸ் ரெட்டிய விசாரணை நடத்தணும்னு நினைக்கும் போதுதான் அவரு தலைமறைவானது போலீஸ்க்கு தெரிய வருது. இதையடுத்து சீனிவாஸ் ரெட்டிய தேடிட்டு இருந்த வேலையில தான் மறுபுறம் திரும்பிய மீட்டெடுத்த கிணற்றுல இருந்து மற்றொரு சடலம் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் அப்படி மீட்கப்பட்ட சடலம் எலும்பு கூட இருந்ததால இறந்து போன பெண்மணி யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கு. அந்த எலும்பு கூட்டை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பின போலீஸ் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டையும் DNA-க்காக அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து போலீஸ் சீனிவாஸ் ரெட்டிய தேடிட்டு வந்த நேரத்துல தான் அவரு பக்கத்து
கிராமத்துல இருக்கிற ஒரு வீட்டுல பதுங்கி இருக்கிறது தெரிய வந்தது. இந்த தகவல் கிடைச்சதுமே போலீஸ் சீனிவாச ரெட்டிய அதிரடியா கைது பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் காட்டுத்தீ போல அந்த கிராம மக்கள் கிட்ட பரவ ஆரம்பிக்கவே சீனிவாஸ் ரெட்டியோடைய வீட்டை எரிக்கவும் முற்பட்டிருக்காங்க. அந்த சமயம் சீனிவாஸ் ரெட்டியோடைய குடும்பத்தினர் யாருமே அந்த வீட்டுல இல்லாததால உயிர் சேதங்கள் எதுவும் நடக்காம இருந்ததா போலீஸ் தெரிவிச்சிருக்காங்க. மறுபுறம் கைது செய்யப்பட்ட சீனிவாஸ் ரெட்டி கிட்ட போலீஸ் தொடர்ந்து விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட அவருடைய குற்ற பின்னணியவும் ஆய்வு நடத்திட்டே வந்திருக்காங்க. அவர்கிட்ட போலீஸ் அவங்களோட பாணியில விசாரிக்கும் போதுதான் இறந்து போன 10ஆம் வகுப்பு மாணவிய தான் கொலை செய்ததா உண்மைய ஒத்துக்கிறாரு. சீனிவாஸ் ரெட்டி அதே கிராமத்துல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வராரு. அதோட லிப்ட் ஆபரேட்டரா வேலை பார்த்துட்டு வர்றதா சொல்லப்படுது. குடிபோதைக்கு அடிமையான இவர்கிட்ட இருந்து போலீஸ் 2 மொபைல்களை கைப்பற்றிருக்காங்க. அந்த 2 மொபைல்களையும் ஆய்வு நடத்தினதுல சிறுமி பாலியல் வீடியோக்களை பதிவிறக்கங்கள் அதிகமா இருந்ததா போலீஸுடைய வட்டாரங்கள்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இதையடுத்து அவர்கிட்ட தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டுச்சு. அப்படி விசாரணை நடத்தினதுல சீனிவாஸ் ரெட்டிக்கு தனக்கு பைக் ஓட்ட தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதோட தனக்கும் காணாம போன சிறுமிக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு தெரிவிச்சிருந்தாரு. இதையடுத்து போலீஸ் அவங்களோட பாணியில தொடர் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில 10ஆம் வகுப்பு சிறுமி மட்டும் இல்லாம மேலும் 2 பெண் பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்து தான் கொலை செய்துட்டதா போலீஸ் கிட்ட உண்மைய ஒத்துக்கிறாரு. மறுபுறம் போலீஸ் அவரை பத்தின ஆய்வுகள்ல பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே சீனிவாஸ் ரெட்டி கர்னூல் சொல்லப்படுற கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. அந்த பகுதியில இருக்கிற சில பெண்கள் கிட்ட பாலியல் சிலுமிஷங்கள்ல ஈடுபட்டதுனால அந்த கிராம மக்கள் அவரை மரத்தடியில கட்டி போட்டு அடிச்சதா சொல்லப்படுது. இதை தொடர்ந்து ஒரு பாலியல் தொழிலாளி கிட்டையும் பண பரிவர்த்தனை பிரச்சனைக்காக ஒரு பாலியல் தொழிலாளி பெண்மணிய கழுத்தறுத்து கொலை செய்திருக்காரு. அந்த கொலை சம்பவத்துல அவருக்கு தொடர்பு இருந்ததோட கொலை செய்யப்பட்ட பெண்மணிய தண்ணீர் தொட்டில மூழ்கடிச்சதாவும் போலீசுடைய பதிவேடுகள்ல இருந்ததா சொல்லப்படுது. இதையடுத்து அவர்தான் குற்றவாளின்றத உறுதிப்படுத்திக்கிட்ட போலீஸ் அவர்கிட்ட தொடர் விசாரணைகளை நடத்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு 10ஆம் வகுப்பு மாணவி பள்ளியை முடிச்சிட்டு தன்னோட கிராமத்துக்கு சிறிது தூரம் நடந்து வந்திருக்காங்க. அப்படி நடந்துட்டு வந்த எதிர்முனையில இருந்து பைக்ல வந்துட்டு இருந்த சீனிவாஸ் ரெட்டி லிப்ட் கொடுக்கறதா சொல்லி அந்த சிறுமிய தன்னோட பைக்ல ஏத்திருக்காரு. அப்படி ஏத்தினவரு அந்த பைக்ல அந்த சிறுமி ஏறி அமர்ந்ததும் அந்த சிறுமி கிட்ட அவர் நல்லவர் போலவே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாரு. இத நம்பி அவர் கூட போன அந்த சிறுமி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போனதுமே தான் அவங்க தனிமையில இருக்காங்கன்றத சுதாகரிச்சிருக்காங்க. இதையடுத்து அந்த பகுதியில கத்தி கூச்சலிட நினைக்கும் போதுதான் அந்த சிறுமியோட கழுத்தை நெரிச்சு தாக்கியிருக்காரு. அந்த சமயம் மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே சிறுமி உயிரிழந்திருக்காங்க. சிறுமி இறந்து போயிட்டாங்கன்றத உறுதிப்படுத்திக்கிட்ட சீனிவாஸ் ரெட்டி சிறுமிய பாலியல் பலாத்காரம் செய்து சிறுமியோட சடலத்தை ஒரு பையால மூட்டை கட்டி அங்க இருக்கிற பாழடைஞ்ச கிணற்றுல தூக்கி வீசினதா சொல்லப்படுது. சிறுமி இறந்து போன அன்னைக்கு சீனிவாஸ் ரெட்டி அதிகப்படியான மதுபோதையில இருந்ததால சிறுமியோட உடலை அதே இடத்துல வீசிட்டு வந்திருக்காரு. மறுநாள் போய் தான் சிறுமியோட உடலை ஒரு பையில மூட்டை கட்டி அந்த கிணற்றுல வீசினதா வாக்குமூலத்துல சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல சிறுமியோட உடலை போடுறதுக்கான காரணம் என்னன்ற கேள்விக்கு சீனிவாஸ் ரெட்டி ஏற்கனவே 17 வயதுடைய ஒரு இளம் பெண்ணை அந்த கிணற்றிலேயே தூக்கி வீசினதா சொல்லியிருக்காரு. அந்த கிணறு ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதாலேயே கிராம மக்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிற கிணறு நினைவுல இல்லாததாலேயும் கிணற்று பகுதியை நோக்கி சந்தேகம் வராததாலேயே அந்த கிணற்று பகுதியை தான் தேர்ந்தெடுத்ததா சொல்லியிருக்காரு. 17 வயதுடைய மாணவியையும் லிப்ட் கொடுத்து இதே போல அதே பாழடைஞ்ச கிணற்றுக்கு கூட்டிட்டு போய் தான் பாலியல் பலாத்காரம் செய்து கழுத்தை நெரிச்சு கொலை செய்துட்டதா உண்மைய ஒத்துக்கிறாரு. ஆனா இறந்து போன அந்த பெண்மணி வீட்டுல இருந்து போலீஸ்க்கு எந்த ஒரு தகவலுமே கிடைக்காம இருந்திருக்கு. இதையடுத்து இறந்து போன கல்லூரி மாணவியோடைய பெற்றோர்களை போலீஸ் விசாரணையை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில இறந்து போன பெண்ணுடைய மூத்த சகோதரிகள் இருவருமே காதலிச்சு திருமணம் செய்துகிட்டதால 3வது பெண்ணான கல்லூரி மாணவியும் காதலிச்சு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான்ற எண்ணத்துலதான் தான் வாழ்ந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. கிணற்றுல இருந்து 2வதா எடுக்கப்பட்ட எலும்புக்கூடு கல்லூரி மாணவிதான்றத போலீஸ் DNA மூலமா உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதெல்லாமே ஒரு புறம் இருக்க 3வதா 11 வயது சிறுமியோட
உடலையும் மீட்டெடுத்திருக்காங்க. அந்த சிறுமி 2015ஆம் ஆண்டு தன்னுடைய அத்தை வீட்டுக்கு வர்றதுக்காக அவங்களுடைய கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வர வழியில சீனிவாஸ் ரெட்டி இதே போலவே அந்த பெண்கிட்டையும் லிப்ட் கொடுத்து அதே கிணற்று பகுதிக்கு கூட்டிட்டு போய் பலாத்காரம் செய்து கொலை செய்ததா போலீஸ் கிட்ட தெரிவிச்சிருக்காரு. இறந்து போன 11 வயது சிறுமியோட உடலையும் அதே பகுதியில இருந்து போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. 3 சடலங்கள் அந்த கிணற்று பகுதியில இருந்து போலீஸ் மீட்டெடுத்திருக்காங்க. இதையடுத்து கிராம மக்கள் சீனிவாஸ் ரெட்டிக்கு அதிகபட்ச தண்டனையா தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டி பல போராட்டங்களை நடத்தி வந்தாங்க. அதே சமயம் போலீஸ் சீனிவாஸ் ரெட்டி இந்த கொலைகளை தவிர்த்து வேற ஏதாவது கொலை சம்பவத்துல ஈடுபட்டிருக்காரான்ற கேள்வி எழ ஆரம்பிச்சது. இதையடுத்து தொடர் விசாரணைகளை நடத்த ஆரம்பிச்சாங்க. இந்த வழக்குல கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட நபர்கள் கிட்ட போலீஸ் விசாரணையை நடத்திருக்காங்க. அதோட 111 சாட்சிகளையும் சேர்த்ததா சொல்லப்படுது. சீனிவாஸ் ரெட்டி இந்த வழக்குல இருந்து தப்பிக்க கூடாதுன்றதுக்காகவே அவரு பள்ளி சிறுமிக்கு கொடுத்த லிப்ட்ல அவர் கூட தான் அந்த பள்ளி சிறுமி போயிருக்காங்கன்ற ஒரு சிசிடிவி கேமரா வீடியோவையும் போலீஸ் நீதிமன்றத்துல ஆதாரமா கொடுத்திருக்காங்க. மறுபுறம் 11 வயது சிறுமியோட உடலை கைப்பற்றும் போது போலீஸ் அவங்களுடைய பெற்றோர்கள் கிட்டையும் விசாரணைகளை நடத்திருக்காங்க. அப்படி நடத்தின விசாரணையில 11 வயது சிறுமி காணாம போன அந்த வருடத்திலேயே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்திருக்காங்க. ஆனா காவல் நிலையத்துல இருந்து பெற்றோர்களுக்கு எந்த ஒரு சரியான பதிலும் வராததாலேயே சிறுமி காணாம போய் 2-3 வருடங்கள் ஆனதாலேயே அந்த வழக்கு அப்படியே நிலுவையில இருந்து வந்திருக்கு. தொடர்ந்து சிறுமிகள் காணாம போறதுக்கான முதல் முக்கிய காரணமே அந்த கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் வரைக்குமே பஸ் ஸ்டாண்டுக்காக அந்த கிராம மக்கள் நடந்து வரதா சொல்லப்படுது. அப்படி நடந்து வர வழிகள்ல சிசிடிவி கேமராக்கள் ஏதும் இல்லாததாலேயே சீனிவாஸ் ரெட்டி அடுத்தடுத்து சிறுமிகளை பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்காருன்றத போலீஸ் உறுதிப்படுத்தியிருக்காங்க. கிராமத்துக்கும் பேருந்து நிலையத்துக்கும் இருக்கிற இடைப்பட்ட தூரத்துல தான் சீனிவாஸ் ரெட்டி 3 சிறுமிகளையும் லிப்ட் கொடுக்கறதா சொல்லி ஏமாற்றி கூட்டிட்டு போனதா போலீஸுடைய தகவல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சீனிவாஸ் ரெட்டி கர்னூல் சொல்லப்படுற கிராமத்தை விட்டு ஹஜ்பூர் கிராமத்துக்கு வந்ததுக்கான காரணமே பாலியல் தொழிலாளிய கொலை செய்துட்டு ஜாமீன்ல வெளியே வந்தவரை மறுபடியும் போலீஸ் எங்க பிடிச்சிட்டு போயிடுவாங்களோன்ற பயத்தினாலேயே அந்த கிராமத்தை விட்டு குடிபெயர்ந்து ஹஜ்பூருக்கு வந்ததா சொல்லப்பட்டிருக்கு. மறுபுறம் கிராம மக்களும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் சீனிவாஸ் ரெட்டிக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும்படி போலீஸ் கிட்டையும் நீதிமன்றத்திலையும் மன்றாடி இருக்காங்க. பல போராட்டங்களையும் நடத்தியிருக்காங்க. இதையடுத்து போலீஸ் சீனிவாஸ்க்கு எதிரான சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் சேகரிச்சு நீதிமன்றத்துல கொடுத்திருக்காங்க. அதோட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் கிராம மக்களும் சீனிவாஸ் ரெட்டிய என்கவுண்டர் செய்து கொலை செய்யணும்ன்றதுல உறுதியான போராட்டத்தை நடத்தியிருக்காங்க. ஆனா போலீஸோ நீதிமன்றத்துல இருந்து குற்றவாளி தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி கிராம மக்களை சமாதானப்படுத்தி ஆசுவாசப்படுத்தினதா சொல்லப்படுது. இதையடுத்து சம்பவம் நடந்த நாள்ல இருந்து, அதாவது ஏப்ரல் 25, 2019 அன்னையில இருந்து 48 நாட்களுக்குள்ளேயே குற்றவாளியை கண்டுபிடிச்சதோட சீனிவாஸ் தான் குற்றவாளின்றத நீதிமன்றமும் ஆதாரங்கள் சாட்சியின் அடிப்படையில உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதையடுத்து நீதிமன்றம் அவருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மற்றொரு 10 ஆண்டு சிறை தண்டனையும் அதன் பிறகு அவருக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்து தீர்ப்பளிச்சது. 48 நாட்களுக்குள்ளவே இந்த வழக்கு முடிவுக்கு வந்தது அந்த கிராம மக்கள் கிட்ட மன நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு. நீதிமன்றம் சீனிவாஸ் ரெட்டிக்கு சாகும் வரை தூக்கிலிட வேண்டும்ன்ற தீர்ப்பை கேட்ட அந்த கிராம மக்கள் போலீஸ்க்கும் மற்ற நபர்களுக்கும் இனிப்புகளை கொடுத்து ஆரவாரத்தோட இருந்து வந்தாங்க. மறுபுறம் ஹஜ்பூர் கிராமத்துக்கு பேருந்துகள் சரிவர இயக்கப்படாதாலையும் சாலைகள் சரியில்லாத காரணத்தினாலேயே இந்த மாதிரியான சோக நிகழ்வுகள் நடந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்ட அதிகாரிகள் அந்த கிராமத்துக்கு பேருந்துகளை இயக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கிராமத்துல இருக்கிற சாலைகளையும் சரிப்படுத்தி கொடுக்கறதா அந்த கிராம மக்கள் கிட்ட உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதே சமயம் அந்த கிராமத்துல இருக்கிற பழுதடைஞ்ச கிணறுகளை மூடுறதுக்கான உத்தரவுகளை அந்த கிராமத்து ஆட்சியர் அறிவிச்சதா சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான சில கடுமையான சட்டங்கள் வந்தாலுமே சில ஆண்களால சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்கன்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருந்து வருது. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.